நல்லா இருக்கு ஆக்சுவலா. சீனோட அது பொருந்தி இருக்கு. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நேஷனல் போய் அவர் வாங்குற மாதிரிலாம் இருக்குண்ணா. நேஷனல் என்னன்னா தலைவன் ஆஸ்கர் அவார்டே தூக்கிட்டு வர போறாருண்ணா இந்த படத்துல. அது அவங்களுக்குமே புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம ரொமான்ஸ் இதெல்லாம் எல்லாமே நம்ம ரெகுலரா பாக்குறது தான். ஸோ இந்த மாதிரி ஃபிலிமும் நம்ம உங்களுக்கு காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறத இது வித்தியாசமா இருக்கும். இவ்வளவு நாள் வந்து அந்த சமூக ரீதியா எடுத்திருந்தாரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சடனா நம்ம இருக்கும் என்னடா அது இப்படி வந்து பாம்பு இப்படி வந்து கடிக்குமாங்கிறது வந்து ஒரு த்ரில்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. த்ரில்லிங்கா எடுத்திருக்காங்க. கெட்டப் வைஸ் அவர் எப்பவுமே பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. எந்த கெட்டப் கொடுத்தாலுமே ஷூட் ஆகிற ஒரு கேரக்டர். இல்லையே அது ரெகடா இல்லையே. அவரு அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அது ரொம்ப யாராலையும் டக்குன்னு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. சோ அது ரெகடுன்னு சொல்ல முடியாது. அது ரசிக்கணும் தான் தோணுது. விக்ரமுக்கு வந்து ஃபேன் பேஸ்ன்னு கிடையாது. எல்லா மக்களுக்குமே விக்ரம் வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் ஃபேனுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி சொல்ல முடியாது. ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது விக்ரம பிடிக்கும் கண்டிப்பா. புதுசா எடுக்கிறது ஒரு எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த புதுசா இன்னும் எதிர்பார்ப்போட கொடுத்துருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு ஆக்சுவலா. இன்னமும் இருக்குல்ல. அதை வெளிப்படுத்துறாங்கல்ல. இருக்கட்டும் சார், யார் வீட்ல வேணா இருக்கட்டும், இன்னும் அந்த ஜாதி இருக்கு. இல்ல இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ் இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரெண்டுத்துலயுமே அவர் ஸ்ட்ராங் தான். பட் கேஸ்ட் பேஸ் இல்லாம அந்த சார்பட்டா பரம்பரை மாதிரியே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா. அவர் எடுக்கிறது வந்து நடக்கிறத தான் எடுக்கிறாரு. இன்னமும் அந்த மக்கள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்காங்க. சோ அதை இன்னும் மாறலங்கிறத அவர் சொல்றாரு. சோ அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பாக்குறதுக்குன்னு தனியா சில சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது. ஆனா இந்த சினிமா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய காம்படிஷன் இருக்கு. இப்போ கங்குவா கூட சூர்யா சாரோட கெட்டப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நாங்களாம் விக்ரமோட பயங்கர ஃபேனு. அவரோட அந்த ஃபிட்னஸ்க்காகவே நாங்க நிறைய மூவிலாம் பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். பட் சூப்பரா இருந்தது. அந்த கெட்டப்காகவே அந்த படம் போய் பார்க்கணும்னு தோணுது. அந்த கெட்டப்பு அவரோட அந்த பாடி ஷேப் வந்து செம்மையா இருந்தது. மேபி நாங்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கோம். அது எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லையே அது ரெகடா இல்லையே. அவரு அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அது ரொம்ப யாராலையும் டக்குன்னு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. சோ அது ரெகடுன்னு சொல்ல முடியாது. அது ரசிக்கணும் தான் தோணுது. ஏன்னா நம்மளோட பாடிய நம்மளால வந்து நினைச்சபடி நம்ம மாத்த முடியாது. ஓகேங்களா. சோ அதை ஒரு மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ அதனாலயே விக்ரம்க்கு ஏஜே தெரியலையே. அவருக்கு ஏஜ்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. சோ மேபி அதுக்காகவே பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா. அவர் அந்த என் பையனுக்கு பிடிக்கும். அந்த கியூட்டான அந்த வீடியோலாம் கூட அவன் பார்த்து ரசிப்பான். அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்களுமே அத பார்த்து ரசிக்கும்போது, சைல்டு நம்ம கூட அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுமே ரசிப்பாங்க. அது அவங்களுக்குமே புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம ரொமான்ஸ் இதெல்லாம் எல்லாமே நம்ம ரெகுலரா பார்க்கறது தான். சோ இந்த மாதிரி ஃபிலிமும் நம்ம உங்களுக்கு காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறத அது ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சோ அது உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து நம்ம பார்க்கலாம் மாலு, தியேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கு. சோ அது ஒரு டிஃபரெண்ட் தான். பழங்காலத்துல இப்படி இருந்திருக்காங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. பசங்களுக்கு சொல்ற மாதிரியும் இருக்கு. நல்லா இருக்கு. சீரியஸாவே நல்லா இருக்கு. ஆனா அவரோட அந்த உழைப்புக்கு இது நல்லா அவார்டு தர படமா இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. சோ மேபி கிடைச்சா, ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம உழைக்கிறது கண்டிப்பா வீண் போகாது. பிளெஸிங் இருக்கும். கண்டிப்பா அவருக்கு அது கிடைக்கணும் தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க பையன்கிட்ட அந்த சாமியா ப்ளே பண்றது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அவருக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். அது அவருக்கு கரெக்டான அந்த டைரக்டர் கிடைக்கல. ஆக்சுவலா இப்ப ரஞ்சித் தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ ரஞ்சித் நிறைய படம் சக்சஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இந்த படமும் அவருக்கு சக்சஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா கண்டிப்பா மக்கள் அதை சக்சஸ் ஆக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்பவுமே கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு லவ் மூடா போய் அது ஒரு எமோஷனல் போடுறது. ஆமா நல்லா பண்ணிருப்பாங்க. ஆமா நல்லா இருக்கும் அது. ஆமா பாம்பு வர அந்த எஃபெக்ட் உண்மையாவே அந்த கழுத்தை நெரிக்கிறது வந்து இல்ல நார்மல் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த எஃபெக்டோட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சடனா நம்ம இருக்கும் என்னடா அது இப்படி வந்து பாம்பு இப்படி வந்து கடிக்குமாங்கிறது ஒரு த்ரில்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. த்ரில்லிங்கா எடுத்திருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவரு அது ஆக்சுவலா என்னன்னா அந்த மாதிரி ஒண்ணு இன்னமும் இருக்குல்ல. அதை வெளிப்படுத்துறாங்கல்ல. இருக்கட்டும் சார், யார் வீட்ல வேணா இருக்கட்டும், இன்னும் அந்த ஜாதி இருக்கு. இப்ப காமனா இப்ப அதை சொல்லக்கூடாதுதான் சொல்றேன். இப்ப நார்மல் வீட்ல கொஞ்சம் இதுவா இருக்கவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது இன்னும் இந்த சிட்டிலே இருக்கு நிறைய.
சிட்டிலயும் இன்னும் நிறைய இருக்கு. என் கூட பழகுறவங்களே நாங்கலாம் கண்டிப்பா இருக்கு, அதெல்லாம் தெரியும். இல்ல சார், பார்த்தா தான் சார் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ எல்லாமே கலந்து தான் இருக்குங்கிற மாரி தோணுது. ஏன்னா, அது அவங்க அந்த கிராமத்துக்குள்ள அவங்க எப்படி, ஏன்னா அந்த கிராமத்த விட்டு அவுட்டர்ல தான் அவங்க வாழ்றாங்க போல. ஏதோ ஒதுக்கப்பட்ட மக்கள் மாரி தான் தெரியுது. ஆமா. மேபி எல்லாமே இருக்கலாம். அவங்களுக்கு என்ன குறிப்பிட்ட அந்த உரிமை இருக்குதோ, அந்த உரிமை மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆ. சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். அவரு எடுக்குறது வந்து நடக்கிறத தான் எடுக்குறாரு. இன்னமும் அந்த மக்கள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அத இன்னும் மாறலங்கிறத அவரு சொல்றாரு. ஸோ அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி இந்த படம் இருக்கலாம். இல்ல ஒதுக்கப்பட்ட மக்களா கூட இருக்கலாம். ஸோ அது ஜாதி நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இன்னும் ஒதுக்கப்பட்ட மக்கள் சிட்டிலே எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பூவாறு சைடு அவங்களுக்குலாம் எவ்வளவோ வீடு கிடைச்சாலும் வீடு இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியா கூட நம்ம அந்த படத்த எடுத்துக்கலாம். நம்ம ஏன் தப்பா எடுத்துக்கணும்? நல்லதா கூட எடுத்துக்கலாம்ல. சார் ஓவராலா எப்பேர்ப்பட்ட மூவின்னு ட்ரெய்லர வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? மேபி மூவி பார்த்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம கமெண்ட் பண்ணலாம். மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் அதுதான் சொல்லி கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான். சார் விக்ரம்காக வெயிட் பண்றோம் சார். அது மட்டும் நிச்சயம். 100% வெயிட் பண்றோம் சார். ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். ஏன்னா ஒரு புது விதமான ஒரு விக்ரம் சாரை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆக்சுவலி கெட்டப் வைஸ் அவர் எப்பவுமே பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எந்த கெட்டப் கொடுத்தாலுமே ஷூட் ஆகிற ஒரு கேரக்டர். பட் இந்த தடவை அவரை பார்க்கும்போது அதை விட ரொம்ப பெட்டரா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். காலக்கேயர்கள் மாதிரி இருக்கிறத விட அவங்க அவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்க விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இப்ப இருக்கிற தமிழ் சினிமா எல்லாருமே புதுசா ஏதாவது எதிர்பார்க்கறாங்க. புதுசா எடுக்கிறது ஒரு எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த புதுசா இன்னும் எதிர்பார்ப்போட கொடுத்துருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு ஆக்சுவலா. இதுல ஒரு கேஸ்ட் பேஸ் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேஸ்ட் அதெல்லாம் எதுவும் தொடாம ஒரு இப்ப சார்பட்டா பரம்பரையில வந்து பெருசா இருக்காது. அது நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுல இருக்கும்னு நாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்ல இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ் இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரெண்டுத்துலயுமே அவர் ஸ்ட்ராங் தான். பட் கேஸ்ட் பேஸ் இல்லாம அந்த சார்பட்டா பரம்பரை மாதிரியே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். பெட்டரா. இப்போ வந்து விக்ரம் நிறைய ஆங்கிள் பார்க்கணும், நிறைய கெட்டப் போட்டுருக்காரு. ஓகே. இந்த கெட்டப்ல ரொம்ப ரெகடா இருக்காரு. குழந்தைங்கலாம் பார்க்க பயமா இருக்கு அப்படின்றாங்க. இல்ல அப்படி இல்ல. சினிமா பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பாக்குறதுக்குன்னு தனியா சில சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது. ஆனா இந்த சினிமா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய காம்படிஷன் இருக்கு. இப்ப கங்குவா கூட சூர்யா சாரோட கெட்டப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இது அதை காம்படேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது புது விதமா அவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்றதுக்காக இருக்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு. ஆக்சுவலா சீனோட அது பொருந்தி இருக்கு. படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஆக்சுவலா டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. FDFS தான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து எஃபெக்ட் போட்டு நடிப்பார். ரியலாகவும் இருக்கும். நம்மளுக்கு டூப்லாம் போடாமல் அதிகமாக இது பண்ணுறதுனால மக்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அதனால் வந்து எல்லார்கிட்டையுமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக வெற்றி அடையும். ரீசெண்டாக அந்த பாட்டெல்லாம் கூட ஒன்று விட்டுருந்தாங்க. ஆமாங்க. கெட்டப் வைஸ் பயங்கரமாக மிரட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரைடர்ல மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும். ரஞ்சித் டைரக்டர்ல இது எப்படி இருக்கும்? இது வித்தியாசமா இருக்கும். இவ்வளோ நாள் வந்து அந்த சமூக ரீதியாக எடுத்திருந்தாரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இடையில ஒரு ரிப்போர்ட்டர் கூட விக்ரம் ஃபேன்ஸ் பேஸே இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இடையில ரொம்ப சர்ச்சையாச்சு. விக்ரம்க்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விக்ரமுக்கு வந்து ஃபேன் பேஸ்ன்னு கிடையாது. எல்லா மக்களுக்குமே விக்ரம் வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் ஃபேனுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி சொல்ல முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது விக்ரம பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். அதனால இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி ஆகும்? அதான் சொல்றேன், எல்லா ஆடியன்ஸுமே பார்ப்பாங்க. எல்லாருக்குமே வெற்றி அடியது தான். வாய்ப்புலாம் கிடையாது. கண்டிப்பாக வெற்றி தான். அவரோட எஃபர்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக படம் பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியல. நேஷனல் அவார்டு வாங்குவோம். படம் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக வாங்குங்க. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. நேஷனல் போய் அவர் வாங்குற மாதிரிலாம் இருக்குண்ணா. மியூசிக்லாம் தரமா இருக்குண்ணா. எல்லாமே மஜாவா இருக்கு. ரஞ்சித்தோட டைரக்ஷன் எப்படி? அது வந்து எப்படின்னா அவர் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாரு. இது உள்ள கொஞ்சம் இதுவாயிடுச்சா சூப்பரா மாசா இருக்குண்ணா. அதெல்லாம் சாமான் ஆகுது. அதோட இது இப்ப நல்லா இருக்கு. சாங் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேல கேட்கறேன். டைம் இல்ல அது. கெட்டப் தாறுமாறுண்ணா. வேற லெவல்ல இருக்கிறாரு கெட்டப்ல.
அதுதானே அவருக்கு இப்போ இந்த இது கெட்டப்ல தான் சூப்பரா இருக்காருண்ணா. வேற லெவலில் அதான் பார்க்கறதுக்கு லுக்கா நல்லா இருக்காரு. படத்துக்கு எந்த அளவுக்கு அடுத்து நிறைய வெயிட் தானே பண்ணுறாரு, ரொம்ப ஆர்வமா இருக்கல. இல்லைண்ணா அதுதானே வந்துருக்கோம் டிக்கெட் எடுக்க. இல்லைன்னா அப்புறமேட்டத்துக்கு வந்தா இதுலலாம் இருக்கு, பார்க்கறது எப்போ வேணா பார்க்கலாம்ல. மாசானா அவரே மாசு தான். அவரை பத்தி என்னன்னா மாசா பேசுறதுக்கு இருக்கு. இடையில இப்போ ரிப்போர்ட் வந்து விக்ரம்க்குலாம் ஃபேனே கிடையாது அப்படின்னு யாருண்ணா சொன்னான்? அவன் கிடக்குறானா? அவனுக்கு என்னண்ணா தெரியும் ரிப்போர்ட்ரு? அவன் சொன்னது எங்களுக்கே இந்த ரிப்போர்ட் நானும் பார்த்தேன், அந்த ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கே அவர் தலைவரே நல்லா மாசா பதிலடி கொடுத்துருப்பாரு. என்னன்னா அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? டிக்கெட் கிடைக்காம எங்கெங்கேயோ நாங்க அல்லாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு நாங்க திரிஞ்சிட்டு இருக்கிறோம். ரோகிணில இருந்து எல்லாமே தியேட்டர் ஃபுல்லு, ஹவுஸ்ஃபுல்லு. நானே இப்ப டிக்கெட் நாளைக்கு கிடைக்கலையேன்ட்டு வருத்தத்துல இருக்கிறேன். பஸ்ஸும் ஆமாண்ணா டிக்கெட் கிடைக்கலையே. இப்ப நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமை, அது நாளைக்கு நான் பார்க்கணுமே. அதை ஃபர்ஸ்ட் நாள் பார்க்க முடியாது எந்த அளவுக்கு ரொம்பதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் அப்பையிலேருந்து விக்ரம்னா பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொல்ல போனா அவர் ஒரு தனி ஒரு ஆக்டர். நம்ம இந்தியன்ட்டே அவர் ப்ரௌடு. சொல்ல போனா இந்தியனுக்கே அவர் ரொம்ப ஒரு ப்ரௌடான ஆக்டர். அந்த மாரி. ஆமா உண்மைதானே. நீ எதுவும் பேசாதீங்க, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ட்ரைலர் பார்த்துருக்கீங்க, ட்ரைலர்ல எந்த அளவுக்கு எஃபெக்ட் எனக்கு புரியல. ட்ரைலர் எனக்கு தெரியல. எனக்கு கம்முன்னு இருந்தா கொஞ்ச நேரம். இந்த மாதிரிலாம் பேசுறது இந்தியாவுக்கெல்லாம் பேசுறது. ஆமா ப்ரோ, உண்மைதான் அது. நீங்க இல்லையா? இது இந்தியாவுக்கு ஆமா இந்தியாவுக்கே இல்லையா? இந்தியாவுக்கே ஒரு ப்ரௌடான ஆக்டர். ஆமா சீரியஸாவே. அப்படி இல்லண்ணா, இவரு தனுஷ் ஃபேனு. அதனால அவர் கோச்சுப்பாரு, அதனால சொல்லிட்டு போறாப்புல. நான் இருந்தா 2 கண்டக்ட் அவர் பத்தி பெருமையா பேசிட்டு வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய டிக்கெட் கிடைக்கல. இது பண்ணா அவ்வளோ அவ்வளோ இது. நான் வந்து பார்த்தா 4 நாள் டிக்கெட்டே கிடைக்காது. வியாழன் வெள்ளி சனி அவன் போயிருவாப்புல. அதை சும்மா பேசுறதுக்கு மட்டும்தான். எஃபெக்ட் பண்ண அடிச்சிருக்காரு. எஃபெக்ட்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட் தான். சொல்ல போனா அந்த தண்ணியிலேருந்து போகுது நெருப்பு, அந்த இதெல்லாம் பார்க்குறப்பயே அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் இத்தனை நாள் வரையும் நடித்த மூவிலே இந்த படத்துக்கு தான் நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்ம நிறையா இது அப்புறம் அந்நியன், அந்த மாதிரி நிறையா இது நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் அந்த இதுல இருந்தே இதோ பிதாமகன்லாம் அது வேற லெவல்ல இருக்கும் சொல்ல போனா. ஆனா அதுல இருக்கிறது இல்லாத இதுல தனி தனி தனிசா ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரே சொல்றங்கிறப்பதான் நம்ம அந்த இது நம்ம பெருசா பார்க்க வேண்டியதா இருக்கு. சீனியர் ஆக்டர். ஆனா இவருக்கு ஆமா. அப்புறம் வந்து தனுஷ் தான் மிகப்பெரிய ஆக்டருங்கிற பேர்லாம் வாங்கிட்டாரு. நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்கிட்டாரு. ஓகே. அவரோட சீனியர் ஆக்டர். இவரு தனுஷ் அது விக்ரமோட தனுஷ் senior. இல்ல இல்ல கிடையாது கிடையாது. அது கிடையாது. பிதாமகன் எப்போ வந்து தலைவா நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. தனுஷ் வந்து இல்லங்க உல்லாச உல்லாசம் பாத்தீங்களா? அவரு கிடக்குறாருலாம். அவரு கிடக்குறாரு. சொல்லுங்க bro. தனுஷ் தனுஷ் பண்ணா. இல்ல ப்ரோ, நேஷனல் அவார்டு எப்போ வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆமா யாருன்னா இதுக்கு நேஷனல் வாங்குவாரா? இது கண்டிப்பா வாங்கி ஆகணும், கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல போனோம். ஏன்னா இது ஆஸ்கர் அளவுக்கு, ஏன்னா நேஷனல் என்னன்னா தலைவன் ஆஸ்கர் அவார்டே தூக்கிட்டு வர போறாருண்ணா இந்த படத்துல. அதனால அது ஆரஞ்சு படம்னாலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது ஆமா. எந்த அளவுக்கு டிஃபரெண்டா பண்ணிருப்பாரு? இறங்கி செஞ்சிருப்பாரு அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் அந்த அளவுக்கு படமும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் இப்போ சரியா நிறைய இது இந்தியன் டூவே அப்படிதான், சங்கர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இது பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக படம் அந்த அளவுக்கு ஒப்பீனியன் இல்லை படம். அதனால அதில் எதுவும் சொதப்பாம கொடுத்திருந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி எனக்கு இது கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் மேட்ரு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. தங்கலான் எதிர்பார்க்கலாம். தங்கலான். எதனால தங்கலாம்? காரஞ்சித், விக்ரம் எஸ்பெஷலி ஆக்டிங். ஸோ வீக்லி நாளைக்காக வீக்கெண்ட்ஸ் அது மேபி அது போவோம். ட்ரைலர் இதெல்லாம் பாத்தீங்களா? பாருங்க சூப்பராக இருக்கு. விக்ரம் எப்படி இருக்காரு? விக்ரம் லுக் வைஸ் என்டர்டைன்மெண்ட் அவரும் நல்லாவே நடிப்பார்ல. பார்க்கலாம். ஆரஞ்சு டைரக்ஷன் அவார்ட் எல்லாம் கிடைக்கும் பேசிக்கிறாங்க. கிடைக்கும். நல்லா நடிச்சா எல்லாருக்குமே கிடைக்கும் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.